இன்றைக்கி டே 25ல் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் மற்றும் வித்தியாசமான டேவாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ட்ரெயின் பண்ணது வந்து ஆப்ஸ் தான். ஆனால் கன்ஃபியூஷன்லேயே போயிடுச்சு. அது என்ன கதைங்கிறத போகிற போக்கில் பார்ப்போம். சரி, எப்பயும் போல் ஆரம்பித்தோடனே நார்மலாக வந்து நம்ம ஷோ பண்ணிக்கிட்டே ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் புரதத்தை லோட் பண்ணியாச்சு. அண்ட் தென் நமக்கு யார் போகணுங்கிறதுக்காக டீ எடுத்துக்கிட்டு அதுக்காக வந்து ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக காலையிலே ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக வந்து இதை உருண்டைகள் எடுத்தாச்சு. அதன் பிறகு இன்றைக்கி வந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு இவ்வளோ பிளான் இல்லாமல் தான் இருந்தேன். ஆரம்பத்தில் சரி என்ன பண்ணலாம் பார்த்தா இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து லெக்கு ட்ரெயின் பண்ண வேண்டியது. ஆனால் வந்து லெக்கை பண்ணுற ஐடியாவும் இல்லை. சரி, ஷோல்ட்ரு பண்ணலான்னு தோணுச்சு. ஷோல்ட்ரும் வந்து பண்ணுற ஐடியா இல்லை. சரி, லெக்கு தான் பண்ணலான்னு சொல்லி போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் சரி லெக்கெல்லாம் போட சரி வரான்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து சரி ஆப்ஸுக்கு ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆப்ஸ் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அது வந்ததுக்கப்புறம் ஒரு வேரியேஷனாக போட்டு அது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீ ஆப்ஸ் எதுவும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ளிக்கோ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஆப்ளிக் தான் வந்து இந்த ஆப்ஸ் கரெக்டாக எடுத்து காட்டும். ஸோ அதில் வந்து ரஷ்யன் ட்விஸ்ட் நல்லா போட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த வெயிட் வச்சு போட்டனால கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதில் ஒரு 20 ரெப்பு 3 செட் அப்படியே வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ கோர்னு மெயின் ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக கன்ஜஸ் இல்லாமல் இருக்காது. கன்ஜஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதே வேரியேஷன்லேயே அதே இதிலே இன்னொரு வேரியேஷனாக வந்து பைசைக்கிள் கன்ஜஸ் போட்டாச்சு. ஸோ அது கரெக்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப கோர்னு ஒரு வேளை இது ட்ரை பண்ணாலே யோசித்தாலே எனக்கு தோன்றுறது என்னென்னா பைசைக்கிள் கன்ஜஸ் அதுதான் பெர்ஃபெக்டான எனக்கு. ஸோ எல்லோரும் புல்லப் சொல்லலாம், புல்லப் கரெக்டாக இருக்கும். பட் எனக்கு புல்லப்புக்கு அடுத்து செகண்டாக வர்றது நெக்ஸ்ட்டு வந்து பைசைக்கிள் கன்ஜஸ் தான். அண்ட் தென் அதை முடிச்சுட்டு மவுண்டன் கிளைம்பர்ஸுக்கு போயாச்சு. ஸோ மவுண்டன் கிளைம்பர்ஸ் நான் ஆரம்பத்தில் வந்து அவ்வளோ ஒருத்தல் நினச்சிட்டு இருந்தேன். நான் பண்ணி பார்த்ததுக்கு வந்து எவ்வளோ எஃபெக்டிவ்ங்கிறது புரிஞ்சிச்சு. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஈஸியாகவும் போச்சு. ஸோ அதில் ஒரு 100 ரெப்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளான்ச் கோர்னால் கண்டிப்பாக பிளான்ச் இல்லாமல் இருக்காது. ஸோ அதையும் முடிச்சுட்டு பிறகு சந்திப்போம்.